ஹலோ. இதாப்பா அந்த வரவழை செடிங்கிறது. இது அவ்வளோதான் இருக்குது இந்த செடி உயரம். இந்த சேத்துல அப்படியே கொத்து கொத்தாக வந்து அப்படியே ஒவ்வொரு சைஸாக இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த தலையை பிடிங்கிட்டு பறிச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவு. பாரு, இந்த மலை மேலே தான் அரைக்க மலை கோயில் இருக்குது. அந்த உச்சி தெரியுதுல்ல, இந்த உச்சி மரம், அந்த உச்சி மலை தான் மலை அரைக்க மலை கோயில். இந்த இதாப்பா இந்த செடி இதாப்பா ஒரு அள்ளி செடி. அது எவ்வளோ அழகாக இருக்கும். அது பூரா தோப்பு மாதிரி இருக்குது. எல்லாம் அப்படியே நமக்கு தேவையானதை வந்து இங்கே பிடிங்கிக்கலாம். மருந்துக்கு அருமையான மருந்து. முன்ன இந்த இடம்லாம் வந்து எம்டி நல்லா நிறைய செடிகளாக இருக்கும். அது பூரா எல்லாம் விளைநிலங்களாக்கி பூரா இது பண்ணியிருக்காங்க. இங்கே இப்போ புதுசாக இந்த ஏரியாவில் தான் இந்த கல்றமேடு புதுசாக இங்கே உண்டாக்கியிருக்காங்க. இந்த ஏரியாவில் பூரா வன்னியர் கல்றமேடு தான். அது பூரா தோட்டங்காடுக பயங்கரமாக இருக்குது. இந்த பூரா எல்லாம் இங்கே தான் செடி இருந்துச்சு. செடியில் பூரா அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த செடியை பூரா இந்த குத்தாரி செடியை பூரா அந்த செடி பூரா இதான் விராலி செடிங்கிறது. அவ்வளோதான் வளர்த்தி வளரும். பார்க்குறப்ப மாதுளம்பூ செடி மாதிரியே தெரியும். அருமையாக இருக்குது. பாருங்கள், மழை பெஞ்சதுக்கும் சூப்பராக இருக்குது ஏரியா. இதான் இந்த டாப்பு தான் அந்த மரம் மறைச்சிருக்கிறது தான் கோயில் இருக்குது. மேலே கோயிலுக்கு கீழேருந்து தெரியல, மரம் இருக்கிறதுனால வந்து கோயில் தெரியல. மழை பெஞ்சதுக்கு அருமையாக இருக்குதுப்பா கிளைமேட்டு. அப்படியே ஜிலுன்னு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பார், பூரா தோட்டங்காடு, பூரா மரஞ்செடியெல்லாம் பார், எவ்வளோ மரஞ்செடிகள் இருக்குது பார். கலைங்கெல்லாம் வந்து நம்ம ஆனால் கோடிக்கணக்கில் தான் இடம் சொல்லுவாங்க இந்த ஏரியா பூரா. இந்த இதை பாவரம்பூ, ஞாவரம்பூ பறிக்கணும், ஆவரந்தலையை பறிக்கணும். இந்த ஏரியாவில் நிறையா இருந்துச்சு. இடத்த காலி பண்ணிட்டு பூரா நிலமை ஆக்கிட்டாங்க. இது மாதிரி வரிசையாக அடர்த்தியாக இருந்துச்சு.